ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். மகா சூர்யாவை பார்க்கறதுக்காக ஐஜி ஆஃபீஸில் எல்லாத்திட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கௌதம் தூரமாக நின்று அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மகா எல்லாத்திட்டையும் கேட்டு பார்த்துட்டு கடைசியில் அழுதுகிட்டே பக்கத்தில் வராங்க. இப்போ கௌதம் வந்து டீ வாங்கி கொடுத்து இந்த மாதிரிலாம் அப்படியே பார்த்தா வெறுப்பேற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. வாங்க இங்கே உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி. இடையில சூர்யாவை காட்டுறாங்க. சூர்யா அங்கே ஆஃபீஸ்குள்ளார அப்படியே உட்காந்துருக்காரு. என்ன நடக்குதுன்னே தெரியாமல். இப்போ கௌதம் வந்து மகா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், இது சும்மா டீசர் தான், இதுக்கப்புறம் தான் பெரிய விஷயமே இருக்குது, இதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா கௌதம் வந்து மகா கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க. உங்களுக்குன்னு 2 நாள் தான் டைமு, அதுக்குள்ளார எல்லா சொத்தையும் எங்கள் பேரில் எழுதி வச்சுருங்க, அப்படி இல்லைன்னா கம்பெனிக்கே மொத்தமாக சீல் வச்சுருவேன், எல்லாருமே வந்து ஜெயிலுக்குள்ளார போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம், வீட்டில் இருந்து இப்போ ஒரு ஃபோன் வரும், அதுக்கப்புறம் என்ன வீட்டில் நடக்க போகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ மகாவுக்கு ஒன்றுமே புரியல. கௌதம் அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வீட்டில் சர்ச் பண்ணுறதுக்காக போலீஸ்லாம் வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா சூர்யா இல்லையா அப்படி இப்படின்னு எல்லாம் ரொம்ப பதட்டமாக தான் இருக்காங்க. இப்போ எல்லா ரூம்லையும் எல்லாம் போய் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. அந்த பெரிய அதாவது இன்ஃப்ளூயன்சர் ஒரு பெரிய ஆள் ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொன்னாங்களா, தர்மலிங்கம்னு, அவங்க வராங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் எங்கேயா அந்த ஆள் சூர்யா அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்படி கோவமாக தான் பேசிட்டு வராரு. எல்லா போலீஸும் கூட வராங்க. இப்போ சூர்யாவை கூப்பிட்டு விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சூர்யாவை கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா பணம் திருடிட்டாங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா போலீஸ் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க வீட்டில், அதாவது சூர்யாவோட வீட்டில் அந்த நகை ஃபைல் எல்லாம் கௌதம் ஒழிச்சு வச்சாங்கல்ல, அதெல்லாமே கிடச்சிருது. அதெல்லாம் சொல்லிடுறாங்க. இப்போ ரொம்பவுமே அந்த தர்மலிங்கம் கோவப்படுறாங்க. உடனே எஃப்ஐஆர் போடணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது மகா வெளியில் சத்தம் போடுறது கேட்குது. யார் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு பார்த்தோம்னா மகா உள்ளே வர சொல்கிறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம், கொஞ்சோண்டு நகை பணம் இதானே கிடச்சிருக்கு, உங்களோட மிச்சம் நகை பணம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குன்னா அது எங்கே இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி மகா சொல்கிறாங்க. இப்போ போலீஸுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னப்பா வெளியில் இருந்த பொண்ணு வந்து இங்கே நம்ம பேசுனது எப்படி கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் தெரியுது மகா வந்து ஏற்கனவே ஒரு போலீஸ் உள்ளே போகும்போது ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி சூர்யா கிட்ட பேசுறதுக்காக ஃபோன் கொடுத்து விட்ருக்காங்க. அந்த ஃபோனில் தான் சூர்யா பேசிக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அந்த ஃபோனோட தான் சூர்யா அந்த ரூம்குள்ளார போனார். இந்த விசாரணை நடந்த எல்லா விஷயத்தையும் இப்போ மகா கேட்டுட்டாங்க. கௌதம் எல்லாமே சொன்னதுனால இப்போ அடுத்து என்னெல்லாம், ஏற்கனவே பௌத்ரா கிட்ட அந்த ஃபைல்லாம் வேறு வாங்கி வச்சிருக்காங்கல்ல, ஆஃபீஸ் விஷயம் தான் எல்லாமே மகாவுக்கு தெரியல, என்னெல்லாம் பித்தலாட்டின பிரச்சனைலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு. அதனால் எல்லா பணமும் நகை எல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் அடுத்து சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான எபிசோட் ஒரு மாதிரி அதிரடியான எமோஷனல் எபிசோடாக இருந்துச்சு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட்டோட முடிச்சிருக்கலாம். ஒரு மாதிரி அப்படி குழப்பமாகவே முடிச்சிட்டாங்க. அடுத்து வர ப்ரோமோ என்னவாக இருக்க போகுதுன்னு தெரியல. தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.